இன்றைக்கி நம்ம சிம்பிளாக அவரைக்காய் கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம 2 பேருக்கு செய்ய போகிறோமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: அவரைக்காய் ஒரு 200 கிராமு, தக்காளி 2, வெங்காயம் 1, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க. வாங்க சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் வெந்தயம் நல்லா இதுவான பிறகு சீரகத்தை போட்டுக்கோங்க. சீரகத்தை போட்ட பிறகு கருவேப்பிலையை, பச்சை மிளகாய் கூடவே அது வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வறுத்ததுக்கப்புறம் பூண்டு இருந்தது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி இருந்ததில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா தக்காளி நல்லா ஜூஸியாக வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிறதுக்கு லைட்டாக தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அவரைக்காவை போட்டு மறுபடியும் அவரைக்காவை சேர்த்து வதக்குங்க. அது கூட நல்லா ஒட்டுற அளவுக்கு அவரைக்காவை வதக்குங்க. இந்த டைமில் தான் ஒருத்தன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். மஞ்சள்தூளையும் மிளகாத்தூளையும் போட சொல்ல ஒருத்தன் குறுக்கில் வந்துட்டான். அதனால் நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு வரைக்கும் இது பண்ணிவிட்டு தண்ணியை போட்டு அவரைக்காய் வேகிற அளவுக்கு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அவரைக்காய் வெந்துருச்சு பாருங்கள். அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நான் புளி கொஞ்சம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 லெமன் புளி காரக்குழம்புக்கு நல்லா அருமையாக டேஸ்ட்டு கொடுக்கும். புளியை ஒரு 1/2 லெமன் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளியை ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கலரி விட்டு மூடியை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா சுண்டி புளி டேஸ்ட்லாம் இறங்கும் பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் எப்படி ஓரமாக நல்லா அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அப்படியே சாதத்தோடு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க.